நடைபெறுகின்ற இந்த காப்பது போல காத்து வருவதும் எங்களுடைய நலத்திட்ட நாயகர் அண்ணாச்சி அனிதா நாகார்ஜுனன் அவர்களே, புதிய கழக மாநில கழக நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருச்சியில் நடைபெறுகின்ற இந்த மாநாட்டிற்கு திருவேற்குன்றம் பேருந்து சார்பாக ஒரு பரிசு கொடுப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மகளிர் அமைப்பை சேர்ந்த அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல மார்ச் 7ஆம் தேதி சத்தியாரசன் நிர்வாகிகள் சந்திப்பு இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். அந்த வகையில் காலையிலே 10 மணி அளவில் 9 மணி அளவில் 10 மணி அளவில் அந்த நிர்வாக சந்திப்பில் நம்முடைய இளம் தலைவராக இருக்கின்ற துணை முதலமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். எல்லோரும் தனி படம் எடுக்க வேண்டும் என்ற வகையிலே படம் எடுக்க வேண்டும், உங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற வகையில் வருகிறார்கள். அந்த வகையில் அதிகம் வர வேண்டும் என்ற கருத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுபோல இன்றைக்கு நம்முடைய தேர்தலுக்கு முன்னால் எங்கேயும் திராவிட முன்னேற்ற கழகம் மகாநாடு நடத்தும். அந்த மகாநாடு என்பது நடத்திவிட்டால் வெற்றி என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமானது என்ற வகையிலே திருச்சியிலே மகாநாடு மார்ச் 9 அதிலே அதிகமான கழகத்திற்கு தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் வர வேண்டும் என்ற வகையில் நம்முடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நீங்கள் வருவதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட கழகத்திலிருந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து உங்களுக்கு உங்களோடு தொடர்பு கொண்டு அதற்கான வழிவகைகளை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அந்த வகையில் காலையில் 8 மணிக்கு புறப்பட்டால் தான் திருச்சி போகிறோம். காலையில் 8 மணிக்கு வீட்டில் சாப்பிட்டு வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க மத்தியான சாப்பாடை வழியில் எங்கேயாவது சாப்பிட்டு போனால் தான் அங்கே போக முடியும். திரும்ப வரும்போது கையில் பணமாக இருக்கும். பணத்தை எடுத்துட்டு பணம் கொடுக்கப்படும். அந்த பணத்தை வந்து எங்கே சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். ஏன்னா எங்கேயாவது சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும்னா அது பண்ணணும்னா பல்வேறு புறப்பணிகள் ஏற்படுகின்றது. ஆகவே பணமாகவே கொடுத்து விடலாம் என்ற வகையில் எண்ணி இருக்கின்றோம். அந்த வகையில் அதிகம் கொடுத்து விடுகின்றோம். அதுபோல எப்படி வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற மாதிரி செய்கிற பணிகளை நாம் செய்வோம். அந்த வகையில் எல்லோரும் ஒற்றுமையாக எப்படி வர வேண்டும் என்ற வகையிலே வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு கட்சிகள் எல்லாம் பல்வேறு இயக்கத்தை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் தவேகாவை சேர்ந்தவர்கள்லாம் நினைத்தார்கள். பல்வேறு பத்திரிகைகளும் ஊடகங்களும் எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை உடைத்து அவர்கள் ஏதாவது வகையிலே செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் கவலைப்படியாக்கி இன்றைக்கு தமிழகத்திற்கு முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக இருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர்கள் எல்லா வகையிலும் கூட்டணிகளை ஒருங்கிணைத்து இன்றைக்கு அருமையான ஒரு கூட்டணி அமைந்திருக்கின்றார்கள். இந்த கூட்டணி என்பது குறைந்தது 200 தொகுதிகளை வெற்றி பெறும் என்பதை வகையில் இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறது. அந்த வகையில் வெற்றி என்பது நிச்சயம். அந்த வெற்றியை நோக்கி பயணம் செய்கின்ற போது எல்லோரும் ஒற்றுமையாக பல்வேறு குறைகள் இருந்தாலும் அதைகளெல்லாம் நினைக்காமல் பணிகளை ஆற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய நம் தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பது நிச்சயம். அதை எவராலும் தடுக்க முடியாது. ஆகவே கழகத்தில் நாம் ஒற்றுமையாக பணியாற்றுவோம். தேர்தல்களை சந்திப்போம். இந்த திருச்சி மாநாடு வரலாறு படைக்கின்ற மகனாக அமையப் போகிறது. இந்த மாநாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து நன்றி விடைபெறுகின்றேன். சரி, இன்னும் மேல சொல்லும்போது சரியா
பண்ணணுங்கிறத நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். என்ன அந்த வகையில தேர்தல் நடத்தை அருமையாக சந்தித்து யார் வேட்பாளர் என்பதில்லை, நம்முடைய தலைவர் யாரும் சுட்டி காட்டுகின்றவர் அவர்தான் வேட்பாளர். அந்த வேட்பாளரை வெற்றி பெறுவதற்கு நாமெல்லாம் ஒன்றாக சேர்த்து நன்றி. மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய இலக்கத்துடைய செயலாளர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், தேர்தல் துறை செயலாளர்கள், பகுதிகளின் செயலாளர்கள், மாவட்ட அணியுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகள் வழங்க